ඇවිල්ලා ජනතාවට දීපු පොරොන්දු ඉෂ්ට කරන ආණ්ඩුවක්. නමුත් විපක්ෂයේ විසින් දිගින් දිගටම මතයක් සමාජගත மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசாங்கமே நாம் எனினும் நாம் பொய்யுரைக்கும் அரசாங்கம் என்ற கருத்தாடலை எதிர்க்கட்சி சமூகத்தில் விதைக்க முயற்சிக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் இந்த இடத்தில் இருந்தால் சிறந்து நினைக்கின்றேன். யார் பொய்யுரைக்கின்றார்கள் என்பதை நாட்டு மக்களை தீர்மானிக்க வேண்டும். எதிர்க்கட்சியின் தயாசிறி ஜெயசேகர் கூறிய பொய் 24 மணித்தியாலங்கள் கூட நீடிக்கவில்லை அல்லவா? 323 கொள்கலன்கள் தொடர்பில் மேலும் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணைக்கு ஆதரவு நல்குமாறு தெரிவித்து கம்மம் பிளவையும் தயாசிரியையும் குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைத்துள்ளது. மீண்டும் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி எமக்கு தவறி உள்ளது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவதால் பலன் இல்லை. மேற்கூறிய விடயங்களை பிரபலப்படுத்தும் சில ஊடகங்கள் இருக்கின்றன. அதனை மக்களும் அறிவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், நாம் எதிர்க்கட்சியில் இருக்கும் போதும் அரசாங்கத்தில் இருக்கும் போதும் கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்கின்றோம். விமர்சிப்பதற்கான சந்தர்ப்பத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். எனினும் சட்டத்தை மதிக்கும் குணத்தையும் எமது பணிவையும் கோழைத்தனம் என்று கருதி எம்மோடு யாரேனும் செயற்பட முயற்சிப்பார்களாயின் சட்டத்தின் மூலம் மிக விரைவில் அவர்களுக்கு பதில் வழங்க நாம் தயாராக உள்ளோம். நான் நீதிமன்றத்தை அவமதித்ததாக நேற்று நாமல் ராஜபக்சவும் அவ்வாறான கருத்துக்களை கூற முயற்சித்தார் என்று நான் நினைக்கின்றேன். கௌரவ சபாநாயகரே, நான் 25 வருடங்களாக நீதிமன்றத்திலே வாழ்கின்றேன். நீதிமன்றத்திலிருந்து கிடைத்த சம்பளத்தின் மூலமே எனது குடும்பத்தை நடத்துகின்றேன். சாப்பிடுவதற்கான சூழலை அதன் மூலமே கிடைத்தது. நான் யாரிடமும் திருடவில்லை. எந்த ஆட்சியிடமும் எனக்கு ரத்ன கற்கள் இல்லை. எனவே நீதிமன்றத்துக்கு எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். எனவே கருத்தின் ஒரு பகுதியை திரிவுபடுத்தி பொய்யான கருத்தாக சித்தரிப்பதற்கு முயற்சித்துள்ளனர். அந்த 9 நிமிடங்களை பார்த்தால் எதனை பேசினேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீதி அமைச்சரை ஆதரிக்கும் எமது சகோதர சகோதரிகள் சிலர் நீதி அமைச்சரே சென்று திருடர்களை காதுகளை பிடித்து இழுத்து சிறையில் தள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர். அவ்வாறான ஒரு காலம் இருந்தது. வெள்ளை வேனில் அழைத்துச் செல்லும் கலாச்சாரமும் ஒரு காலத்தில் இருந்தது. எனவே தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நாம் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது சட்டவாக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறினோம். தற்போது அரசாங்கமாக அதனையே வழங்குகின்றோம். தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை. எனினும் நாம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை தவறாக தெரிவுபடுத்தி தவறான கருத்துக்களை சமூகமயப்படுத்துவோருக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். அவ்வாறு இல்லை. எவ்வாறு கூறினாலும் தம்பிக்கு ஜனாதிபதியின் மன்னிப்பு கிடைக்காது. அதற்கு அந்த தொலைக்காட்சி முயற்சிக்குமாயின் கோரிக்கை விடுப்பதற்கு ஒரு முறைமை இருக்கின்றது. எமது தரப்பினரையும் எமது அரசாங்கத்தையும் இலக்கு வைத்து பொய்யான கருத்துக்களை பரப்புவதனூடாக உங்களின் தம்பிக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கிடைக்காது என்பதை தெளிவாக கூறுகின்றேன். 17 பேர் கொண்ட வைத்திய குழுவை ஈடுபடுத்தி தம்பிக்கு எந்த நோயும் இல்லை என்பதனை கண்டறிந்தோம். அந்த குழுவில் மாட்பேற்று வைத்தியர் அல்லாத அனைத்து விசேட வைத்திய நிபுணர்களும் இருந்தனர். எந்த நோயும் இல்லை. சிறைக்கு அனுப்பினோம். எமது காலத்திலேயே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர். யார் வழக்கு தாக்கல் செய்தாலும் எமது அரசாங்கமே சிறைக்கு அனுப்பும் என்பதனை நினைவைத்துக் கொள்ளுங்கள். நீதிமன்றத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து எஸ்பி திசாநாயக்க, ரஞ்சன் ராமநாயக் ஆகியோர் ஜம்பர் அணிந்து கொண்டனர். இன்றேனும் ஒரு நாள் தொலைக்காட்சியில் உள்ள பதிவுகளினூடாக ஜம்பர் கட்டாயமாக அணிவிக்கப்படும். வசந்த சமரசிங்கவே இதனோடு அதிகம் தொடர்பு பட்டுள்ள ஒருவர். அதிகமாக பருப்பு சாப்பிட வேண்டியிருக்கும். பார்த்து கொண்டிருங்கள். நான் எதிர்க்கட்சிக்கு சவால் விடுகின்றேன். முடிந்தால் எனக்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்யுங்கள். சவால் விடுகின்றேன். பொய்யை மாத்திரம் கூறிக்கொண்டிருக்காதீர்கள். இதற்கு முன்னரும் என்னை அனுப்புவதற்கு முயற்சித்தீர்கள். முடியவில்லை. நான் நன்றாகவே இருக்கின்றேன். எனவே சாமர முடிந்தால் உள்ளே அனுப்புங்கள். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தமையின் காரணமாகவே இந்த வழக்கு தீர்ப்பு வந்துள்ளது என சந்தோஷம் கொள்ள வேண்டாம். சத்தோசவின் கட்டமைப்பை கணக்காய்வுக்கு உட்படுத்தும் விலைமனு எவ்வாறு ஜனாதிபதி ஆலோசகர் மஹிந்த உலங்கமுகுவுக்கு சென்றது என்பதை கூறுங்கள். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் விசாரணை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சதசவின் கணக்காய்வு விலைமனு ஜனாதிபதியின் ஆலோசகர் உலங்கமவுக்கு சென்றது என நீங்கள் கூறினீர்கள். அதனை நிரூபித்தால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன். இல்லையெனில் நீங்கள் ராஜினாமா செய்வீர்களா? பொய்யுரைக்காதீர்கள். யார் ஏற்றுக்கொண்டது? துமிந்த உலங்கம இங்கே ஏற்றுக்கொண்டுள்ளார். சதோசவின் விலைமனு தனக்கு கிடைத்துள்ளதாக துமிந்த உலங்கம ஏற்றுக்கொண்டார். ඔච්චර බොරු කියන්න එපා. සතොසේ ටෙන්ඩරේ දුමින්ද උලංගම නියෝජනයේ ඊఎන්වයි සමාගම තියෙනවා. ඊఎන්වයි සමාගම ටෙන්ඩර් එකෙන් අයින් වෙලා තියෙනවා.